பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறாருங்கிறத ஒரு சில நடுநிலையாளர்களும் இது தவறு தான், என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை கொண்டு போய் அமெரிக்காவில் எப்படி பேசலாம். இந்தியாவில் இதே மோடி குஜராத் கலவரத்தில் எரித்து கொல்லப்பட்ட 2000-3000 முஸ்லீம்களுடைய நீங்க பிணத்தின் மீது அமெரிக்க அரசாங்கம் பிணவாடையோடு அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாதுன்னு விசா கொடுக்கலையே. மக்கள் 140 கோடி பேர்ல 38 கோடி பேர் ஓட்டு போட்டான். மோடிக்கு அதே அமெரிக்க அரசு ரத்தன கம்பள வரவேற்பு கொடுத்தது. ஜனநாயகம் என்பது அதுதான். ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதானே. கடவுள் செது போயிட்டா பொண்டாடி கொளுத்தி விடி தானே உடன்கட்டை ஏறுதல். இது சனாதனம் அதுதானே சொல்லுது. சாதியா பிரிப்பது தான் சனாதனம்னா அந்த சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குங்கிறாரு. இதுல என்ன தப்பு? பிண வாடகை அடிக்குதியானா யாரு? அமெரிக்கா. அப்புறம் அவருக்கு என்ன பண்ணா டீ போட்டு கொடுக்குறாரு அமெரிக்க அதிபர். 2 பக்கம் டீ ஆத்தி குடிக்கிறாங்க. பத்தமா அந்த காட்சியில் அதனால அதுதான் ஜனநாயகம். கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு மேல காங்கிரஸ் எதுவுமே செய்யல, பின்னோக்கி தள்ளி விட்டாங்க, தள்ளிருச்சு இந்திய நாட்டையே அப்படின்ற விமர்சனத்துல வச்சாங்க. எப்படி நீங்க உள்நாட்டு பிரச்சனையை அங்க சொல்லலாம் அப்படின்னு மோடி சொன்னாலும் ராகுல் காந்தி சொன்னாலும் ஜனநாயக கருத்தை சொல்லுவதற்கு அது எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு நாட்டில் மனித உரிமை நசுக்கப்பட்டால் அதனால தடை பண்ணிடுறாங்க. ரஷ்யா கூட எல்லா பொருளாதார உறவு கூட துணிச்சுக்கிட்டான். ஐரோப்பா நாடு ஏன் மனித உரிமை அங்க நசுக்கப்படும். போர் குற்றத்தை ரஷ்யா செய்யறான், உக்ரைன் மேல செய்யறான். அப்போ ஐரோப்பா மக்கள் பூரா திரண்டு நின்று முஸ்லீம் நாடுகள், அதாவது ஏழை முஸ்லீம் நாடுகள் இருந்து கள்ளத்தனமா போட்டை தப்பி வருகிறவர்களை ஐரோப்பா யூனியன் திறந்து விட்டான். ஏன் மக்கள் திறந்துபடியா பாத்துக்கலாம். சிரியா நாட்டு ஆளுங்கட்சிட்டு இருந்தா எதிர்கட்சி இருக்கணும்ல. எதிர்கட்சி தானே ஜனநாயகத்தினுடைய அடையாளம். அதனால ராகுல் காந்தி இந்திய பிரதமர் ஆவது தவிர்க்க முடியாது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தேசிய அளவுல இப்ப 2 நாட்களாக மிகப்பெரிய அளவுல ஒரு விவாத பொருளா மாறினது ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த அமெரிக்க பேச்சு. நாட்டிற்கு எதிராக நாட்டினுடைய அந்த மாண்பை கெடுக்கக்கூடிய வகையில இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதுக்கு ஏற்ற அப்புறம் ராகுல் காந்தியினுடைய அடுக்கடுக்கான அந்த குற்றச்சாட்டுகள், RSS மீது வச்ச குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறாருங்கிறத கடந்த முறை தேர்தலே எல்லா மக்களும் உணர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனது, இது எல்லாமே பாஜக தரப்பிலேயே மிகப்பெரிய அளவுல கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. ஒரு சில நடுநிலையாளர்களும் இது தவறு தான், என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை கொண்டு போய் அமெரிக்காவில் எப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு விவாதத்தை எல்லாம் முன்னிறுத்தி பேசுறாங்க. ராகுல் காந்தி அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ராகுல் காந்தியுடைய பேச்சு இந்திரா காந்தியுடைய பேச்சு, ராகுல் காந்தியுடைய பேச்சு அவங்க தாத்தா நேருடைய பேச்சு. நீங்க ஜனநாயகம் என்பது நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேச கூப்பிடலாம். அப்படி கூப்பிடுகிற பொழுது எங்கெங்கு ஜனநாயகம் மறுக்கப்படுகிறதோ, எங்கெங்கு ஜனநாயகம் புதைக்கப்படுகிறதோ, ஜனநாயகத்துக்கு எதிராக எங்கெங்கு போராட்டம் நடக்கப்படுகிறதோ அதெல்லாம் பதிவு செய்வதுதானே ஜனநாயகம். அதுதான் இந்த மாணவன் கூப்பிடுறான். இந்தியாவில் இதே மோடி குஜராத் கலவரத்தில் எரித்து கொல்லப்பட்ட 2000-3000 முஸ்லீம்களுடைய நீங்க பிணத்தின் மீது நீங்க அரசியலே பண்ண முடியாது. அமெரிக்காவில் அமெரிக்கா அரசாங்கம் மோடிக்கு விசா கொடுக்க முடியாது. முதலமைச்சர் இருக்கும்போது இதே அமெரிக்க அரசாங்கம் பிணவாடையோடு அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாதுன்னு விசா கொடுக்கலையே. இதே அமெரிக்கா தானே. மக்கள் 140 கோடி பேர்ல 38 கோடி பேர் ஓட்டு போட்டான். மோடிக்கு அதே அமெரிக்க அரசு ரத்தன கம்பள வரவேற்பு கொடுத்தது. ஜனநாயகம் என்பது அதுதான். மோடிக்கு விசா மறுத்த அமெரிக்கா இந்தியாவில் 38 கோடி பேர் ஓட்டு போட்டாயா, பிரதமர் ஆயிட்டாரு. ஜனநாயக படி அவர் தான் பிரதமர். அப்போ என்ன விரிக்கிறான்? கம்பளம் விரிக்கிறான். முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவன் முதல்ல விசாவை தரமாட்டாயா, நீ வந்தீங்கன்னா பிண வாடகை அடிக்குதியானா யாரு? அமெரிக்கா. அப்புறம் அவருக்கு என்ன பண்ணா நீங்க டீ போட்டு கொடுக்குறாரு அமெரிக்க அதிபர். 2 பக்கம் டீ ஆத்தி குடிக்கிறாங்க. பத்தமா அந்த காட்சியில் அதனால அதுதான் ஜனநாயகம். ராகுலை பொறுத்தவரை இந்தியாவில் பெண்கள் ஜனநாயகப்படுத்தப்படவில்லை. யாரா? பிஜேபி, RSS கல்வி மறுக்கப்பட்டது. அவர்கள் முன்னேறுவதை இவர்கள் தடுக்கிறார். RSS கொள்கை அதுதானே. கடவுள் செது போயிட்டா பொண்டாடி கொளுத்தி விடி தானே உடன்கட்டை ஏறுதல். இது சனாதனம் அதுதானே சொல்லுது. சாதியா பிரிச்சு வச்சிருக்கு. சாதியா பிரிப்பது தான் சனாதனம்னா அந்த சனாதனத்தை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குங்கிறாரு. இதுல என்ன தப்பு? இத அமெரிக்க மாணவன் இந்தியாவில்
நடக்கிற விஷயத்த புத்தகமா இருக்கு, தத்துவமா இருக்கு. உலக நாடுகள்ல நடக்கப்படுகிற கொடுமைகளையும் அடக்குமுறைகளையும் பல்கலைக்கழகங்கள புத்தகம் அடிக்க வச்சிருக்கான். அதுதான புத்தகம். மார்க்ஸ் என்ன எழுதினாரு, ஏங்கல்ஸ் என்ன எழுதினாரு, இதுதானே. உலகம் பூரா தொழிலாளி வர்க்கம் சுரண்டப்படுறான், தொழிலாளி வர்க்கம் அழிக்கப்படுகிறான். இதை எதிர்த்து தொழிலாளி வர்க்கம் பொங்கி எழணும்னாரு. அதனால கம்யூனிசம் இல்ல. இந்தியாவில் தொழிலாளியை பத்தி பேசக்கூடாது, பர்மாவில் பேசக்கூடாது, இப்படி சொல்லுவதில் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது உலகம் முழுக்க ஒரே நேர்கோட்டில். அதை பேசுவதற்கு ஜனநாயகம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மனித நேயத்தை, அதாவது ஹியூமன் ரைட்ஸ், மனித நேயத்தை பாராட்டுகிற அத்தனை பேருமே ஜனநாயகவாதிகள் தான். அது அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஜப்பான் இப்படி எல்லாம் கிடையாது. நோபல் பரிசு எது கொடுக்குறான்? மனித குலத்துக்கு ஒரு பெரும் சேவை செய்தா என்ன கொடுக்குறான்? நோபல் பரிசு கொடுக்குறான். அப்போ நோபல் பரிசு என்பது இந்தியாவுக்கு மட்டும் நல்லது பண்ணாம கொடுக்குறான், இல்ல ரஷ்யாவுக்கு மட்டும் நல்லது, உலக மனித குலத்துக்கு நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறான். அதே தான் ராகுல் காந்திக்கும் அதே அளவீடு தான், மோடிக்கும் அதே அளவீடு தான், சோனியா காந்திக்கும் அதே அளவீடு தான், மன்மோகன் சிங் போனாலும் அதே அளவீடு தான். அதனால இந்தியாவில் யார் போனாலும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை இந்த அரசு தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. இப்ப 2014 பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவில் இதே மாதிரியான பேசியதாக ஒரு செய்தி எல்லாம் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு மேல காங்கிரஸ் வந்து எதுவுமே செய்யல, பின்னோக்கி தள்ளிருச்சு இந்திய நாட்டையே அப்படின்ற விமர்சனத்துல வச்சாங்க. அப்போதும் இந்த எதிர்ப்பு அப்படின்றது கடுமையான முறையில் இருந்துச்சு. எப்படி நீங்க உள்நாட்டு பிரச்சனையை அங்க சொல்லலாம் அப்படின்னு அதே போர்வையில தானே இதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இல்ல அதுதான் மோடி சொன்னாலும் ராகுல் காந்தி சொன்னாலும் ஜனநாயக கருத்தை சொல்லுவதற்கு ஒரு மனிதனுக்கு உரிமை இருக்கு. அது எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன்னா அடக்குமுறையை பல நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாட்டுல மனித உரிமை நசுக்கப்பட்டால் அந்த நாட்டை தடை பண்ணிடுறாங்க. அந்த நாட்டை இப்போ ரஷ்யா கூட எல்லாம் பொருளாதார உறவு போல துணிச்சுக்கிட்டான் ஐரோப்பா நாடு. ஏன்? மனித உரிமை அங்க நசுக்கப்படுது. போர் குற்றத்தை ரஷ்யா செய்யறான், உக்ரைன் மேல செய்யறான். அப்போ இது நியாயப்படுத்தித்தான் ஆகணும். மனித குலம் பாதிக்கப்படுவதை யாரு தடுத்தாலும் அதான் மனித உரிமை. யாரு மனித குலத்துக்கு எதிராக இருந்தா அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான மனித உரிமை. அந்த வகையில மோடி சொன்னாலும் சரி, ராகுல் காந்தி சொன்னாலும் சரி, மக்கள் பாதிக்கப்படுகிறதை, மக்கள் உணர்வுகள் அளிக்கப்படுவதை, நீங்க ஐரோப்பா நாடுகளுக்கு அகதியா வரக்கூடிய பாலஸ்தீன நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் போட்ல ஏறி தப்பி வர்றான். ஒரு குழந்தை கடல்ல முங்கி இறந்து கிடக்குது. அதை பார்க்கறான், அந்த படத்தை பார்க்கறான் ஐரோப்பா நாடுகள் முழுக்க. இந்த படம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாகிச்சு. என்ன சொல்லிட்டான்? அகதிகளை தொடர்ந்து முடியா வருட்டான். அவன் போட்ல கள்ளத்தனமா வந்து குழந்தை குட்டிலாம் சாவுதுன்னு ஐரோப்பா மக்கள் பூரா திரண்டு நின்று முஸ்லீம் நாடுகள், அதாவது ஏழை முஸ்லீம் நாடுகள் இருந்து கள்ளத்தனமா போட்ல தப்பி வருகிறவர்களை ஐரோப்பா யூனியன் தொடர்ந்து விட்டான். ஏன்? மக்கள் தொடர்ந்துபடியா பாத்துக்கலான்ட்டான். சிரியா நாட்டு. அப்போ இதுதான் மனித உரிமை. அதனால மனித உரிமை எங்கெங்க பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பதுதான் ஜனநாயக தலைவர்களுடைய அழகு. அதை ராகுல் காந்தி செஞ்சிருக்காரு. அதனால அதை தவறு என்று சுட்டிக்காட்டவே முடியாது. இது வந்து ஒரு பிரிவினைவாதமா வந்து இன்னைக்கு பாஜக அமைச்சர்கள்லாம் வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறாங்கல்ல. இல்ல, பாஜக அதிகாரம் இருக்கு, ராகுல் காந்தி வளர்ந்துட்டு இருக்காரு. 44 சீட்டு இருந்து இப்ப 99 சீட் ஆகி போச்சு. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய உரைய உலக மீடியாக்கள் பூரா குறிப்பிடுக்கிறான். நாடாளுமன்றத்துக்குள்ள ராகுல் உரை எப்ப பேசுவாருன்னு அனைத்து எதிர்கட்சியும் காத்துட்டு இருக்கான். இப்ப இது ஒரு 5 வருடத்துக்குள்ள ஒரு பெரிய பரிணாம மாற்றம். ராகுல் காந்தி அரசியலே வேண்டாம் ஆள முடியா இப்படி சொன்ன அரசியல்லாம் போய் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போனாரு. பாரத் ஜூடோ யாத்திரை பேசுவோர்லாம் மாறி. இங்க மணிப்பூர்ல இருந்து குஜராத்துக்கு நடந்து போனார். அடுத்த யாத்திரை பேசுவோர்லாம் மாறிச்சு. இப்போ பிஜேபிக்கான எதிர்முகமா, எதிர் அடையாளமா யார் வளர்ந்துட்டு வர்றா? ராகுல் வளர்ந்துட்டு வர்றார், காங்கிரஸ் வளர்ந்துட்டு வருது. இது பிஜேபிக்கு சகித்து கொள்ள முடியல. அதிகாரம் இருக்கு, ஆணவம் இருக்கு, இது ஒரு முரண்பாடா போகுது. இதுதான் கனத்த விமர்சனமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சிட்டு இருந்தா எதிர்கட்சி இருக்கணும்ல. எதிர்கட்சி தானே ஜனநாயகத்தினுடைய அடையாளம். அதனால ராகுல் காந்தி இந்திய பிரதமராவது தவிர்க்க முடியாது. 100 சீட்டு, அடுத்த தேர்தலில் 200 சீட்டு, கூட்டணி கட்சிகள் 100 சீட்டு, பிரதமர். இப்படிதான் ராஜீவ் காந்தி பிரதமர் ஆனார். இதே போன்று ராஜீவ் காந்தியுடைய மகன் ராகுல் காந்தியும் பிரதமர் ஆவது என்பது ஜனநாயகத்தில் கூடி சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.